ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க பொட்டேட்டோ வச்சு தான் நான் கட்லட் செய்ய போகிறேங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட் பொட்டேட்டோ. அதுலேயும் கட்லட் செம்மையாக இருக்குங்க. ஸோ தேவையான பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீட்டாக கழுவியாச்சுங்க. நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்க 4ஆக கட் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டோம்னா நல்லா வேகாது. அதனால தான் நான் 4ஆக கட் பண்ணி போடுறேன். சின்ன பொட்டேட்டோவாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணாமையே ஆட் பண்ணிக்கலாம். இது பெருசாக இருக்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பொட்டேட்டோவும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அது கூட இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டு நாம் 3 விசில் விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பொட்டேட்டோ வெந்துடும். நம்ம இதை அடுப்பை பற்ற வச்சு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், வச்சாச்சு. 3 விசில் வரட்டுங்க. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் 3 கேரட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டு சீவிக்கலாங்க. நல்லா கழுவி தோல்லாம் சீவிக்கலாம். ஏன்னா அதில் மண் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே சீவி போடுறது தான் நல்லது. இந்த மாதிரி மேல் இருக்கிற பகுதிகளை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பீலர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணிக்கலாம். கட்லட் கூட, இந்த பொட்டேட்டோ கூட, இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த கேரட்டையும் சீவி ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சீவிட்டு இந்த மாதிரி காய் சீவுற வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. அது குழந்தைய கொடுத்துட்டேன். அவங்களே ஹெல்ப் பண்ணி தரேன்ட்டாங்க. ஸோ அவங்க நீட்டாக தொளிச்சிட்ருக்குறாங்க. தோலோடு போடக்கூடாது. அதனால் தோல் எடுத்து அந்த மாதிரி நீட்டாக தொளிச்சிட்டு இருக்கட்டும். நாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்பைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை அவல் இருக்குல்லங்க, ஃப்ரெஷ்ஷான அவல், அது பார்த்திங்கன்னா இந்த கட்லட் கூட ஆட் பண்ணுறதுக்கு தான். இது ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 கைப்பிடி எடுத்துட்டேன். இன்னொரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இந்த கட்லட் செய்கிறதுக்கு இந்த பொட்டேட்டோ கூட இந்த அவலும் கேரட்டும் சேர்த்து பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பைன் பவுடராக அரைச்சிட்டு வச்சாச்சுங்க. உருளைக்கிழங்க நல்லா தொளிச்சு கொடுத்துட்டாங்க குட்டீஸு. நம்ம இந்த கட்டி இல்லாமல் நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக மசிச்சுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் அந்த மசிக்கிறத வச்சு இருந்தாலும் நீங்கள் பொட்டேட்டோ மேக் பண்ணி மசிச்சுக்குங்க. இந்த மாதிரி நான் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவன கேரட் இருக்குல்லங்க, அதையே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது பாயிலெலாம் பண்ண வேண்டாம். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆயிரும். அதனால தான் துருவி போடுறோம். எல்லா கேரட்டு துருவினதும் 3 கேரட்டு துருவினதையும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஜீரண சக்தி குடிக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கட்லட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோ வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். தேவைக்கேற்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் நான் 1½ ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி நல்லா கழுவி நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. கட்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஸ்பைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையே ஆட் பண்ணிடலாம். அது கூட இப்போ பாருங்கள், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவல் பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கல்லங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கட்லட்டுக்கு தேவையானது இவ்வளோதான். சிம்பிளாக செஞ்சிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணதுக்கப்புறம் விக்ஸு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூனும் விக்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி விக்ஸ் வச்சு கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி விக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டிகள் இல்லாமல். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கட்லெட்டை நம்ம ஷேஃபுக்கு தகுந்த மாதிரி தட்டி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸ்லேயும் நல்லா புரட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவைக்கேற்ப உங்கள் ஷேப் டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த அச்சில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக பருப்பு வடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாங்க. நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி அரிசி மாவில் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸில் நல்லா 2 சைடு நல்லா புரட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதையும் இதையே ஒவ்வொன்றா எடுத்து பொரிச்சிடலாங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. தவா ஃப்ரை விட இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துடும். அந்த கேரட்டு நம்ம துருவி தானே போட்டிருக்கோம், அது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவுல் பவுடர், அதுக்கெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்லெட் இந்த மாதிரி ஒரு டைம் செய்யுங்க, செம்மையாக இருக்கும். பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒவ்வொன்றா நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா பொரியட்டுங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக நல்லா வெந்துருச்சு. நாம் இதையே எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. ஆனால் இதுக்கு எண்ணெய் பிடிக்காது, அவ்வளோக்கா இழுக்காதுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம தேவையான டொமேட்டோ சாஸ் நாங்கள் கடையில் வாங்கினது தாங்க. இது கூட இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.